கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை சேர்க்கறனால சிக்கன் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். எலுமிச்சஞ்சாறை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைப்பழம் போதுமானது. 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு கம்மியானனால நான் 3 டீஸ்பூன் தயிரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புளிப்பு தகுந்தாப்பில் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை 4 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த சிக்கன் அப்போ தான் ஜூஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணலாம். ரெண்டு நிமிடம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். முப்பது சதவீதம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 நிமிடம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு நிமிடம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, சிக்கன் எவ்வளோ அழகாக மொறுமொறுப்பாக ஃப்ரை ஆகிருக்கு. நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிடம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முழு மிளகை நான் இடித்து போட்டிருக்கேன். ஸோ அது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். மிளகுத்தூள் சிக்கனில் நல்லா கோட்டாகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான சுவையான கோழி மிளகு வறுவல் ரெடி.